இன்னைக்கு ரிலீஸ் ஆன கூலி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வருவாரு. திடீர்னு அவரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிடுவாரு. ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமானவங்க யாருன்னு தேடி நம்ம சூப்பர் ஸ்டார் களத்துல இறங்க இதுக்கடுத்து நடக்கப்படுற சம்பவங்கள் தான் கூலி. எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சா இருந்தது. நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். இதுல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு டிஏஜிங் வர செஞ்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். பர்ஃபார்மராகவும் சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல நிறைய இடங்களை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷோபின் நாகார்ஜுனா கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. ஆமீர் கான் உபேந்திராக்கு இந்த படத்துல கேமியோ மாதிரி ஒரு ரோல் தான். பட் உபேந்திராவோட சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஹாஸ்டல் ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப்ல வர மேன்ஷன் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். இந்த படத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, லோகேஷ் இதுக்கு முன்னாடி நிறைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாத்தையும் விட இது பெஸ்ட்டாக வரணும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. லியோட இன்ட்ரோல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நான் விக்ரமோட இன்ட்ரோல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லோகேஷ் தூக்கி சுருக்கி இருப்பாரு. ஸோ ஆடியன்ஸும் இந்த கூலியில் அந்த மாதிரி ஒரு ஹை பாயிண்டான இன்ட்ரோல் பிளாக்கை தான் எதிர்பார்ப்பாங்க. பட் கூலியில் அந்த மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் இன்ட்ரோல் பிளாக் கிடையாது. அனிருத்தோட பேலன்ஸ் ஸ்கோர் சில இடங்கள்லாம் சூப்பராக இருந்தது. பட் சில இடங்கள்லாம் ஓகேஷாக இருந்தது. சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. கூலி எனக்கு நல்லா இருந்தாலும் லோகேஷோட முந்தைய படங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலாக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கூலி ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் பெருசாக 18+ கண்டென்ட் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஓவராலாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்சான படம் தான் இந்த கூலி.